ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அட்டோஸ் ஆல்பம். இது வரைக்கும் நான் வீட்டில் என்ன பண்ணுறேன், பசங்க எப்படி பார்த்துக்கிறேன், எப்படி ஒர்க் போகுது, அதை பற்றின எந்த வீடியோவும் நான் இது வரைக்கும் போட்டது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே ப்ரிப்பரேஷன் ஒர்க்காக தான் போயிட்டுருந்துச்சு. ஏன்னா மண்டே அட்டு ஸ்கூலுக்கு போகிறதுனால இந்த சாட்டர்டே சண்டே தான் அதுக்கான வேலைகள் எல்லாமே செஞ்சு வைக்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லாஸ்ட்டு 2 வீக்ஸும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கான ரொட்டீன் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். மார்னிங் வினோவுக்கு ஃபுல் சைட் ஒர்க்கு. ஸோ லஞ்சுக்கு வர மாட்டாங்க. மார்னிங்குமே 7 o'clock கிளம்பிட்டாங்க. ஜஸ்ட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நானும் அதுவும் தோசை ஊற்றிட்டு சாப்பிட்டுட்டும் குட்டுக்கும் ராகி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போது ஆஃப்டர்நூனுக்கும் அவ்வளோவா லஞ்ச் ஒர்க் கிடையாது. ஸோ இப்போதைக்கு என்னென்ன ஒர்க் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். குட்டுவை சமாளிக்கவே டைம் ஆகிடுச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12 ஆகிட்டு. அட்டு இங்கே படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே ஃபோன் வாங்கிட்டு வந்தேன், வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். குட்டியோட ட்ரெஸ்ஸு குட்டி குட்டி ட்ரெஸ்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ எடுத்து போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பழைய துணியை போட்டு அட்டு இங்கே மட்டும் உட்காந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள அப்படி வச்சுட்டு தான் நான் குட்டுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், குட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தூங்குற வரைக்கும் தான் நம்ம வேலை பார்க்க முடியும். இங்கே எல்லா ஜாமானையும் கொட்டி விட்டு இங்கே குட்டான உட்கார வச்சுருந்தேன். அவங்க தூங்குறதுனால இப்போ என்னால் ஜாமாவும் எடுத்து வைக்க முடியல. அவங்க எடுத்து வச்சுருந்தா அந்த சவுண்டில் முழிச்சுப்பாங்க. ஸோ இங்கே இருக்கிற கூடையில் தான் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணி வைக்கணும். சைட் பை சைடு இங்கே வாஷிங் மிஷினும் முடிஞ்சிருச்சு. ஸோ அதையும் எடுத்து எல்லாத்தையும் காய போடணும். அதுக்குள்ளே இங்கே டிஷ் வாஷ் பண்ணிவிட்டு வேஸ்ட்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். என்னென்னா டெய்லிலாம் இப்போதைக்கு அடுப்பு துடைக்க முடியலாம் லைட்டாக ஏதாச்சும் கொட்டிடுச்சுனா கூட கடகடன்னு க்ளீன் பண்ணுவேன். ஸோ இல்லை ரொம்ப மெஸ்ஸி ஆகிடுச்சுன்னா உடனேவே க்ளீன் பண்ணுவேன். டே அப்படிலாம் பார்க்க மாட்டேன். பட் இன்றைக்கி இப்போது ரொட்டீனில் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படிங்கிறனால சாட்டர்டே தான் அதுக்கான டைம் வச்சுருக்கேன். ஸோ ஓரளவுக்கு க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அதுக்கான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ இங்கே வச்சுட்டு அப்படியே இங்கே ஒரு ஓரமாக வச்சுட்டு இங்கே க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குட்டு எப்போ பசிக்கும்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு ஒரு ரைஸ் வச்சுட்டு லஞ்ச் ஏதாச்சும் ஒரு சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஜாமான்லாம் இருக்கா கீழே? அம்மா என்ன பண்ணியிருக்கம்மா சொல்லுங்கடி. எடுத்து வச்சுருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ அதுவும் நம்ம கூட குக் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. நமக்கு மட்டும்தாங்கிறதுனால கொஞ்சோண்டு ரைஸ் வச்சுட்டு கேரட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா. டைம் 12:10 ஆகுது. அட்டு அகைன் பெயிண்டிங் உட்காந்துட்டாங்க. இங்கே நம்ம ரைஸ் வச்சுட்டு கேரட் பண்ணியாச்சு. 2 அடுப்பில் இருக்குது. இந்த கேப்புக்குள்ளார நம்ம போய் துணியை காய போட்டு விடணும். அதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா விசில் வரத்துக்குள்ளே வரணும். இல்லைனா குட்டான் ஏஞ்சிப்பான். சொல்லு. லக்கிலி இன்னும் குட்டு எந்திரிக்கல. ஸோ அடுக்கு துணி காய போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுக்கு இப்போதைக்கு சாப்பாடு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவனுக்கு ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் அவன் எழுந்திரிச்சானா அவனை கொஞ்சம் கவனிக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். லெட்ஸ் ஹோப், பார்க்கலாம். தங்க பிள்ளை ஏஞ்சிருச்சு. யாரும் இல்லைன்ட்டு ஒரே அழுக. ஆமாவா? அழுதிங்களா? ஏன் அழுதிங்க? மட்டுக்கு நம்ம இன்னும் சாப்பாடு ஊட்டி முடிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கும் போய் நம்ம இப்போது சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இவங்களுக்கும் அவங்களுக்கும் கேரட் சாதம், எனக்கு கருவேப்பிலை பொடி இருக்குது. ஸோ அதை போட்டு சாப்பிட்டு எனக்கு வேலையை முடிச்சுக்க வேண்டியதான். வினோ இல்லைன்னா எனக்கு குக்கிங் ஒர்க் அவ்வளோவா இருக்காது. அவங்க இல்லாமல் எனக்கு மட்டும் செஞ்சுக்கிறதுக்கு எனக்கு போர் அடிச்சிச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி எதுவும் பண்ணலை. வழியாக 2 பேரையும் தூங்க வச்சுட்டேன். ஆக்சுவலாக என்ன ஆயிட்டுன்னா 2 பேரையும் சமாளிக்கவே எனக்கு முடியல. 3 மணி ஆயிட்டு இப்போது டைமு. 3:10 ஆயிடுச்சு. குட்டு எப்போ தூங்கி எழுந்துச்சி வந்தானோ அதுக்கு மேலே எனக்கு எந்த வேலையுமே செய்ய முடியல. பத்தாததுக்கு இவனுங்க வீட்டை 2 பண்ணிட்டானுங்க. பாருங்கள் வீட்டு எப்படி இருக்குன்ட்டு. நான் வச்சுருந்த துணியெல்லாம் அள்ளி கீழே போட்டு, பத்தாததுக்கு கூடையில் இருந்ததெல்லாம் கொட்டி பெயிண்டெல்லாம் எடுத்து கீழே போட்டு ஒரு வழி பண்ணி வச்சுருக்கானுங்க. இங்கே வாஷ் பேஷன்லலாம் மேலே சேர் போட்டுலாம் சாரி ஏறி வச்சுருக்காரு. பட் ஃபேக்ட் என்னன்னா என்னால் இப்போதைக்கு சுத்தமாக க்ளீன் பண்ணவே முடியாது. இங்கே பாருங்கள், இங்கே விளையாட சாமான்லாம் கொட்டி பயங்கரமாக வச்சுருக்காங்க. இவங்க பின்னாடியே நிற்கிறதுனால எனக்கு எனர்ஜி ரொம்ப லாஸ் ஆகும். இந்த வேலைலாம் பார்க்காது, க்ளீன் பண்ணுறதுலாம் கூட எனக்கு பெருசாக ஒன்றும் டயர்ட் ஆகாது. ஆனால் இப்போ இவனுங்க கூடயே விளையாண்டு இவனுங்களை சமாளித்து மிரட்டிக்கிட்டு சாப்பாடு ஊட்டி முடிக்கவே 1 hour 1.5 hour ஆகிடும். அப்படியே வாயிலே ஊற வச்சு சாப்பிடுவான். ஸோ ஒரு வழியாக இவங்களை தூங்க வைக்கிறதுக்குள்ளே நான் சுத்தமாக ட்ரைன் அவுட் ஆகிட்டேன். இப்போ எனக்கு ரெஸ்ட்டு வேணும். ஏதாச்சும் ஒன்று தூங்குச்சு, ஒன்று முழிச்சிட்டு இருந்துச்சுன்னா தான் வேலை பார்ப்பேன். 2மே தூங்குச்சுன்னா என்ன நடந்தாலும் அப்படியே போட்டு படுத்துருவேன். ஸோ அதே சேம் தான். எப்படியும் என்னை ஜாமீன் எடுக்கிறதுக்கு வினோ வரும். வினோ வந்ததுக்கப்புறம் இவனுங்களை தள்ளி விட்டுட்டு தான் நான் வேலை பார்க்கணும். நான் கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கிட்டு திருப்பி விலாக் கண்டினியூ பண்ணுறேன்.
ஆத்யந்த் ராஜா குட்டி குட்டி ராஜா எவ்வளோ நேரமாக கூப்பிட்ற குட்டானு உன்ன ஆ இங்கே வந்து உட்காந்துருக்கேன் பயமா இல்லையா தனியாக உட்காந்துக்கிறதுக்கு வாங்க வா போகலாம் வாங்க வா செய்யட்டும் நல்லா பெரல் ட்ரெஸ்லலாம் படுத்துக்கிட்டு நல்லா பெரலுக்கு ஆத்யந்த் கரண்ட் வந்துடுச்சா வேற ஹலோ இப்போ தான் வந்து குளிச்சுட்டுவேன். டைம் வந்து 8 மணி ஆக போகுது. யூஸ்வலாக வந்து மார்னிங் டைம்லேயே குளிச்சுடுவேன் வினோ இருக்கும்போது. அப்படி டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் வினோ வந்ததுக்கப்புறம் நைட்டில் தான் குளிப்பேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பசங்களை பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. சரி நம்மளே அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டால் ஒரு வேலை முடியுமே அப்படின்னு பார்த்தேன். அதுக்குள்ளே என்ன ஆகிடுச்சுன்னா குட்டான் வந்து கீழே விழுந்துட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கு. அவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம எப்போ வந்து குளிக்கிறதுக்கு எதனா ஒரு வேலை செய்கிறதுக்கு போகிறோமோ அப்போ தான் வந்து கீழே விழுங்க. இது வந்து யூஷுவல் தான். ஆனால் சில எப்படி சொல்கிறது, நம்மளே தள்ளி விட்ட மாதிரி வீட்டில் யாராக இருந்தாங்கன்னா பேசுவாங்க. பட் வினோ அப்படி கிடையாது. ஸோ எனக்கு ஒன்றும் இல்லை, அவன் எப்படி நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாலும் கீழே விடுறது அடிப்படுறது இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ அதையும் வந்து நம்ம பேக் பண்ணி தான் ஆகணும். மோரோவர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. க்ளீனிங் ஒர்க்னால் சும்மா எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லை, நான் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தால் அவனுங்க திருப்பி கொட்டிகிட்டே வருவானுங்க. இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு டைம் ஆகிடுச்சு. தென் நீங்கள் கொஞ்சம் நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பசங்களையும் வந்து குளிக்க வச்சு நான் என்ன சொன்னேன் 4:30 சொன்னேன்னா குட்டான் வேறு வரான். ஏம்மா கீழே விழுந்துட்டிங்களா தங்கம்? சரிம்மா. கரெக்டாக வந்து 3:30 சொன்னேன்னா போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 4:30 இவன் ஏஞ்சிக்கிட்டான். நான் கொஞ்சம் யூடியூப்பில் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து தலைவர் ஏஞ்சிட்டாரு. ஸோ என்னால் அதுக்கு மேலே எந்த வேலையும் பார்க்க முடியல. இவனை வச்சுக்கிட்டே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் வீடை ஸ்டம் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்குள்ளே இவன் ஏஞ்சினாலும் இவனை குளிக்க ஊற்றி இவனை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்க வச்சுட்டு அந்த வேலைலாம் பார்க்க டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போது டைம் வந்து 8 ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து நம்ம நைட்டுக்கு டின்னர் பண்ணணும். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் பட்டாணி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோன்னா வினோ வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். நான் நினச்சேன் 5-6 வந்துடுவாங்க. ஸோ நம்ம ஒர்க்கை வந்து அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. பட் அவங்களுக்கு வந்து அவங்க என்னென்னா இந்த தம்பிக்கு ஸ்கூல் போனதுலேருந்து அவங்களோட ஒர்க் வந்து கொஞ்சம் முக்கியமாக பண்ண வேண்டியதெல்லாம் விட்டு போச்சு. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே தான் அவங்க எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும். அவனை கூட்டிகிட்டு வருது அழைச்சிட்டு வருது அவங்க தான் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இங்கே வேனுமே அவனுக்கு பெருசாக செட் ஆகலை, எதுவுமே கிடைக்கல. இந்த பக்கம் யாரும் பசங்க போகலங்கிறதுனால எங்களுக்கு கிடைக்கல. அதனால் அவங்களே பண்ணுறதுனால அவங்களோட ஒர்க்குமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இந்த சாட்டர்டே சண்டே அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு இப்போவும் ரெஸ்ட் இல்லாமல் போயிட்டுருக்கு. என்னம்மா விசில் வருதா? அப்படி தான் வரும். கிச்சனுக்கு வந்தால் அப்படி தான் வரும். அதுக்கு தான் உட்காந்து விளையாடணும். வேர்க்குதா? குட்டு வந்து தூக்கி வச்சுட்டே தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா இங்கே வந்து முன்னாடி உட்கார வச்சுப்பேன். இப்போ அவங்க மண்டி போடுறதுனால அப்படியே நகர்ந்து வந்துடுறாங்க. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கையில் தான் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி விட்டு இருந்துச்சு. ஸோ மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கால் பண்ணால் கரெக்டாக இருக்கும், வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பசங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டுக்கு வந்து சப்பாத்தி கிடையாது, அவங்களுக்கு வேறு ரெசிபி. நான் வந்து அதை நான் எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். டைம் இப்போ 9:30 ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் டியூட்டி முடியல. குட்டுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துருக்கேன் இப்போதைக்கு. அவங்க அப்பா இன்னும் வரல. ஸோ வெயிட்டிங். யாவது வந்தியே சாமி என்னை காப்பாற்றுறதுக்கு. வீட்டாக இருக்காங்க. சப்பாத்தி வித் ஒயிட் குருமா. இப்போ தான் குட்டு வந்து வினோக்கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிட்லான்னு வந்தேன். அதுக்குள்ளே ஏதோ அழுதுட்டு உட்காந்துருக்கு. அது இன்னும் சாப்பிடுதாங்க முடியாங்க. நான் அப்பப்போ அந்த வீடியோ எடுக்கிறது எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்குது. ஏன்னா நான் இந்த மாதிரி கண்டினியூவான விளாக் போட்டதில்லை. ஜஸ்ட்டு வந்து உட்காந்து பேசி போட்டிருக்கேன், இல்லைனா வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட்டிருக்கேன். ஸோ பிக் பாஸ் வீடு மாதிரி அப்பப்போ டைம் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்மோஸ்ட் இங்கே ஒர்க்கு டன்னு. டைம் ஆனால் 10:30 ஆகிடுச்சு. பசங்க 2 பேருமே நான் தூங்கலை.
வினோ பார்த்துட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒர்க் ரொட்டீனுக்கான இனிஷியேட்டிவ் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன். இப்போது அரிசி வந்து ஊற வச்சிட்ருக்கேன். அரிசி வந்து ஊற வச்சிட்டோன்னா காலையில் சமைச்சிட்டு அப்படியே மாவு அரைச்சிடலாம். யூஸ்வலாக நான் இன்றைக்கி சாட்டர்டேவே முடிச்சிடுவேன். பட் இன்றைக்கி வந்து நமக்கு ட்ரெஸ்ஸு எடுத்து போட்டதுனால எல்லா வேலையுமே கெட்டு போச்சு. அதை மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கேரி பேக்கில் இருக்குது. இன்னும் பாக்ஸில் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். பட் இப்போது வந்து என்னால் சுத்தமாக முடியல. என் கால் வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. இப்போது அதனால் நான் அது பேச்சை கேட்டாகணும். ஸோ நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அப்படியே வினோ கிட்ட கிச்சான் கொடுத்துட்டு பசங்களை அவங்களே பார்த்துப்பாங்க, தூங்க வச்சுப்பாங்க. அழுதா மட்டும் வந்து என்னை கூப்பிடுவாங்க. நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது இவன் காதில் விழுந்துருச்சு. அதனால் இவனுக்கு தூக்கம் வந்துட்டான். ஆமால்லப்பா, அம்மா ரெஸ்ட் எடுக்கணும்னா உடனே இவங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடும். தூக்கம் வரும், அம்மா வேணும், ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருவாங்க. ஓகே, டைம் வந்து இப்போது 11 o'clock ஆக போகுது. இதுக்கப்புறமாவது தூங்க விடுவாங்கன்னு பார்க்குறேன். கால் ரொம்ப வலிக்குது. ஸோ அதுக்காக நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். குட் நைட் சொல்லிவிடுங்க. குட் நைட், குட் நைட். இன்னொரு ஸ்பெஷல் விளாகில் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். see you. மறக்காமல் அட்டூஸ் ஆல்பம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் புது குட்டியோட வீடியோஸும் பார்க்கலாம்.